السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா நாளை கியாமத் நாளையில் சில மனிதர்களை மெம்பர் மேடைகளில் அமர வைப்பான். லைசு அம்பியா வல ஷுஹதா, அவர்கள் நபிமார்களும் அல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில மரணித்தவர்களும் ஷஹீதானவர்களும் அல்ல. அப்படின்னால் அவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் அல்லாஹ்வுக்காக நேசித்தவர்கள். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் மூமின்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் ஒருவர் இன்னொருவரை நேசிக்கக்கூடிய அந்த ஒரு அடிப்படையில் அல்லாஹ் எங்களை ஒன்று செய்திருக்கிறார். இரண்டாவதாக, உலமாக்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும். உலமாக்களும் துறை சார்ந்தவர்கள், பொதுமக்கள், நாட்டில் உள்ள அனைவர்களும், அது முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத எல்லோருடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் உலமாக்களோடு இருக்கிறோம். அந்த சிறப்பான விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய தீனுடைய ஹித்மத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாரையும் பயன்படுத்த முடியும். இதனாலதான் சூரத்துல் இஹ்லாஸ்ல அல்லாஹு ஸமத் என்று சொல்கிறார். லவ் அன் அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அஃஜர் கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மா நகஸ் ஸாலிக ஃபி முல்கி ஷைஆ. லவ் அன் அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மா ஸாதல்கும் ஷைஆ. அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குத்ஸில இந்த சமத் என்பதற்கு விளக்கம் என்னவாக எடுக்கலாம் என்றால், உங்களோட நன்மையும் உங்களோட பாவமும் என்னுடைய இந்த ரப் என்ற சொல் ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு கடுவத்தனை எந்த புரோஷனத்தையும் தரமாட்டாங்க. அது நலவு செய்தாலும் சரி, தீங்கு செய்தாலும் சரி, அந்த ரப்பை தான் நாங்கள் நாடி நிற்கிறோம். அந்த ரப்பினூடாகத்தான் எங்களுடைய எல்லா காரியங்களும் நடக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. நிச்சயமாக மூமின்கள் என்றால் யார்? அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூல் மீது ஈமான் கொண்டு எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன் என்பதாக அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க நீங்க எல்லோரும் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதிக்கொள்வோம். சூரத் யூசுஃப்ல அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹி அலா பஸீரத்தின் அனா வ மன் இத்தபஅனி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா இந்த தூதை உம்மத்துக்கு முன்வைக்க சொல்கிறான். இது என்னுடைய பாதை, நான் மட்டுமல்ல, என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பாணியில தான் அல்லாஹ்வுடைய தீன் பக்கம் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா முன்வைத்திருக்கிறான். இந்த வண்டியை கொஞ்சம் அவசரமாடுங்க. எமர்ஜென்சி CAX 8740 CAX 8740 ஒரு கருப்பு கலர் கார். கொஞ்சம் குயிக்காக அவசரமாடுங்க. என்னுடைய ஒரு மூத்த உஸ்தாத், பாகிஸ்தானுடைய முஃப்தி ஆதம் என்று பெயர் பெற்றவர்கள், அவர்கள் ஒரு விஷயத்தை அழகாக சொன்னார்கள். அவர் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனை ஆரம்பிக்கும் பொழுது ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ என்று ஆரம்பிக்கிறார். இதுல எந்த விதமான சந்தேகம் ஷக் ஒன்றுமே கிடையாது. ஆனா அதை முடிக்கும் பொழுது 114வது சூரத்தை எப்படி முடிக்கிறார்? அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்ஸிசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். அதை முடிக்கும் பொழுது சில ஷைத்தான்கள் உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அது எல்லா காலத்திலும் இருந்தார். குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவை நாங்கள் எல்லாரும் ஓதிருக்கிறோம்.
தஃப்சீர்களை வாசிச்சிருக்கிறோம், ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றியும் சொல்கிறான், காஃபிர்களை பற்றியும் சொல்கிறான், முனாஃபிகீன்களையும் பற்றி சொல்கிறான். அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆல இம்ரான் போன்ற இவைகளில் அல்லாஹ் நசாராக்களையும் யகூதிகளை பற்றி சொல்கிறான். மதீனாவுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 3 வகையானவர்கள் சந்தேகத்தில் ஆளாக்கப்பட்டார்கள். ஒரு சில முஸ்லிம்கள், முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிகீன்கள், அதே நேரத்தில் மதீனால வாழ்ந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள் பலரும் வாழ்ந்தார்கள். மதீனாவுடைய சூழல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துனியா விட்டு பிரியும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடத்துல ஒரு கடனை எடுத்து தன்னுடைய கவசத்தை அடகு வைத்த நிலையில தான் அதை திருப்பி பெற்றுக்கொள்றதுக்கு உண்டான நிலைமையில தான் நபி அவர்கள் வஃபாத்தாங்க. அதனால் கண்ணியமானவர்களே, இது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நிலையானவர்கள், உறுதியானவர்கள், நான் ஓதின அந்த குர்ஆனுடைய திருவசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون என்ற இந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கும். குர்ஆன்ல சுமார் 15 அல்லது 20 ஆயத்துகள் அது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லது ஒரு கேள்விக்கு தெளிவு பெறக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது. அதுல முஃபஸ்ஸிரீன்கள் 20ஆக எஸ் அலூனக்கண்டு 15 வந்திருக்கிறது. இதை கேட்டவர்கள் யூதர்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். இந்த ஆயத்துகளை பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ் அலூனக அனிர் ரூம், அதே நேரத்தில் எஸ் அலூனக அனில் கர்னைன், எஸ் அலூனக அனில் ஜிபால், எஸ் அலூனக அனில் ஸா, இன்னும் சஅல ஸாஇல் மதா பிவாகி, அதே நேரத்தில் எஸ் அலுக அஹ்லுல் கிதாப் என்று வரக்கூடியதெல்லாம் அந்நியர்கள் கேட்ட கேள்விகள். அவர்கள் சந்தேகங்கள் உண்டாக்குவதற்காக வேண்டி இப்படியான கேள்விகளுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தெளிவு கொடுத்தார். சஹாபாக்கள்ல மிக சொற்பமானவர்கள் தான் இப்படியான விஷயங்கள்ல அவர்கள் கேள்விகளை கேட்பார்கள். சஹாபாக்கள் எதிர்பார்ப்பாங்களாம், எங்களுக்கு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிச்சம் பேச மாட்டாங்க, லுஹர் அல்லது அஸருடைய தொழுகை 4க்கு பகரமாக 2 தொழுவிச்சிட்டாங்க, பின்னால அகுசிரத்து ஸலாத் அவ் நஸீத யா ரசூலல்லாஹ், என்ன தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா, நீங்க அதை சுருக்கிட்டீங்களா என்று கேட்ட நேரம் குல்லு தாலிக லம் யகுன் என்று நபி அவர்கள் அப்படி நடக்கவில்லை என்று சொல்ல, பாதாலிக கத்கான் ஏதோ நடந்திருக்கிறது என்று சொல்ல, நபி அவர்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை பார்த்தார்கள். அவர்களுக்கும் தெரியும், ஆனால் பேசுவதற்கு கண்ணியத்தினால் தயங்குவார்கள். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியமானவர்களே, அப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கிறதே தவிர சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வைத்திருந்தான். சில நயவஞ்சர்கள், சில சூழ்ச்சிக்காரர்கள், அது நான் மேல் சொன்ன யூதர்களாக கிறிஸ்தவர்கள், அவர்கள் யூதர்கள் எங்களோடு இருக்கணும் என்று தேவையில்லை, எங்க இருந்தும் அதை செய்வார்கள். சில முஷ்ரிக்கீன்கள், சில தைஃபான உள்ளமுடைய அல்லது ஈமானுடைய பலகீனமான அல்லது மடமையின் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய ஜஹல் முரக்கப் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி இது ஆடு என்பதையும் மாடாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். சிலரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யரிஃபூனஹு கமா யரிஃபூன அப்னாஅஹும், தன்னுடைய மகனை விளங்குறது போல. வாப்பா யாருன்றதுல சந்தேகம் இருக்கலாம், மகனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் செய்ய வேண்டிய தேவை இல்லை, மகனை தெரிகிறது போல நபியை தெரிஞ்சிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அதை மறைத்து கொண்டு பேசுவார்கள். அவர்களுடைய இலக்குகள் வெவ்வேறாக இருக்கும் என்பதுதான் மிக தெளிவான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் எங்கட உள்ளத்தில் வரணும், அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ்ல 32வது திருவசனத்துல இதை அல்லாஹ் தஆலா கோடிட்டு காண்பிக்கிறான். எங்களுடைய உள்ளத்துல இந்த தீன், இந்த நாட்டில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை மதிக்க வேண்டும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த நிலைப்பாடு நாங்கள் எடுக்க வேண்டும். ஜகாத்தை நீ தடுக்கிறதல்ல, ஜகாத்தை கட்டி தரக்கூடிய அந்த கயிறை மறுத்தாலும் நான் உனக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போலதான் தீனுடைய, இஸ்லாமுடைய எந்த ஒரு அடையாளத்தையும் பாதுகாப்பது எங்களுடைய கடமையாக எடுத்து நாம் செயல்பட வேண்டும். அதுக்கு நான் சில அடையாளங்களை சொல்லி தருகிறேன். மதரசாக்கள் எங்களுடைய கேடயங்கள், தீனுடைய கேடயங்கள். அதை 1884 பாரி மதரசா,
அங்க பஹ்ஜா 1894 அந்த பஹ்ஜால தான் இந்த ஜம்மியத் உலமாவுடைய உருவாக்கம். 1334 ஹிஜ்ரி 1924 அந்த பஹ்ஜா தான் அங்க உருவாக்கப்படுறதுக்கு காரணமாகும். நான் அவசரமாக இதை சொல்லிக் கொண்டு போகிறேன். பாடசாலைகள் எங்களுக்கு முன்னால ரிதா ஹஜ்ரத் அவர்கள் முன்வைத்தார்கள். எங்களுக்கு கிட்டத்தட்ட 950 இன்னும் 4.5 லட்சம் மாணவர்கள் இந்த நாட்டுக்கு கிடைத்த ஒரு சொத்து. அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்குதோ அதை நிவர்த்தி செய்யணுமே தவிர அதோட முரண்பட்டு மதரசா அப்படி இது அப்படி எம்எம்டி அப்படி காதிக்கோட் இப்படி பாடசாலைகள் இப்படி என்று விமர்சிச்சு கொண்டே இருந்தால் ஒரு நாளும் ஒரு சமூகம் முன்னேற மாட்டாது. இது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியங்கள். இந்த பாக்கியங்களுக்கு ஜம்மியத்துல் உலமாவுடைய பங்களிப்பும் மேல சொன்ன விஷயங்களுக்கும் எல்லா காலத்திலையும் இருந்து வந்திருக்கிறது. அதை எடுத்து பாருங்க. எம்எம்டியா இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம். ஹஜ்ரத் முபாரக் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஆக்கம் ஒன்று தயாரித்தார்கள். அதுல ஸ்கூல்ல இருந்த உலமாக்கள், எனக்கு முன்னால பேசிய ரிதா ஹஜ்ரத்தோருடைய தகப்பனா ஃபத்வா குழுக்கு எனக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கக்கூடிய ஃபத்வா குழுக்கு பொறுப்பாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு உஸ்தாதாக மதரசால ஓதி கொடுத்தார்கள், ஸ்கூல்ல ஒரு டீச்சராக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இது எங்களுடைய பயணம். இந்த பயணத்துல 1951 எம்எம்டி கிடைச்சிருக்கிறது. காதி நீதிமன்றம் 1954 கிடைச்சிருக்குது. அதே நேரத்துல வக்ஃப் சபா 1956 வந்திருக்குது. ஆலிம்களுக்கு அல் ஆலிம் பார்ட் 1 பார்ட் 2 எல்லாரும் இதை கருத்து கெடுக்க வேண்டும். இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு அல் ஆலிம் பார்ட் 1 பார்ட் 2 எக்ஸாம் அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வீணான எந்த விதமான அடிப்படையும் இல்லாம சில உரிமைகள் பறிக்கப்படுவதற்கு காரணம் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனாவசியமான பிளவுகளும் சந்தேகங்களும். அதை அடுத்து நாங்க பார்க்கும் பொழுது இஸ்லாமிய வங்கி மற்றும் இந்த பொருளாதார முறை ஹலாலுடைய விஷயத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா 1990 டாக்டர் காசிம், நான் நேற்று கொல்லுப்பட்டி ஜும்மாலையும் இதை பற்றி குறிப்பிட்டேன். நான் 1988 இருந்து கொல்லுப்பட்டி ஜும்மா நடத்தி கொண்டிருக்கிறேன். அதுல நான் 2ஆம் வாரத்துல மெம்பர்ல ஏறும் பொழுது அந்த 90களில் இருந்து முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் ஐ ஸ்பெஷலிஸ்டாக இருந்த டாக்டர் காசிம் அவர்கள் தான் இந்த ஹலாலை ஆரம்பித்தார்கள். ஹலாலுடைய இந்த உருவாக்கம் இது அந்த வக்ஃபுடைய போனது. பல கமிட்டிகள் இதுக்கு உருவாக்கினார்கள். கடைசியாக 1973 இந்த எம்எம்டிஏக்காக வேண்டி கடைசியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த டாக்டர் ஜஸ்டிஸ் சலீம் மர்சூஃபுடைய இதுல வந்தது. ஜம்மியத்துல் உலமாவுடைய ஃபத்வா குழு 2009 இருந்து இதுக்கு பல அமர்வுகளை நாங்க இந்த எம்எம்டிக்கு செஞ்சிருக்கிறோம். இது நாட்டுடைய ஒரு சொத்து. அதுல நீங்க பாருங்க, இந்த 9-8 ஏரியாக்கள்ல இஸ்லாமிய அடிப்படைகளை பேசப்படுகிறது. 16வது ஆக்ட் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு பாரிய விஷயம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் ஜம்மியத்துல் உலமா மிச்ச கவனத்துக்கு எடுத்து இந்த பயணத்தை நாங்க பல முயற்சிகள் செய்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். பிசி ஃபாயித் முஸ்தபா, மர்ஹூம் ஷிப்லி அசீஸ், அதே நேரத்தில் எங்களுக்கு உதவியாக இருந்த ஜஸ்டிஸ் மக்கி, இப்படி பலரும், மர்ஹூம் டாக்டர் சுக்ரி அவர்கள், இவர்கள் எல்லாரும் இதுக்கு மிக உறுதுணையாக இருந்து ஜம்மியத்துல் உலமாவுடைய இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். 1990 இருந்து நாங்க இந்த ஹலாலுடைய விஷயத்துல ஈடுபட்டிருக்கிறோம். ஜம்மியத்துல் உலமா அல்ல, ஜம்மியத்துல் உலமாக்கு முன்பால இருந்த அந்த டாக்டர் காசிம் அவர்கள். ஏன் இந்த ஹலால் சான்றிதழ் தேவைப்பட்டது பாருங்க. பண்டிகை கொண்டு அதனுடைய ஃபெட் வேணுமா, அதனுடைய மீட் வேணுமா, அதனுடைய முடி வேணுமா, அதனுடைய எலும்பு வேணுமா, அதனுடைய ரத்தம் வேணுமா, அதனுடைய தோல் வேணுமா, இது எல்லாமே இன்றைக்கு உலகத்துல ஒவ்வொரு பதார்த்தமாக அது உருவாக்கப்பட்டு நாங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல போடப்படுகிறது. இதுதான் காரணம். இதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஹராமான அது மனித முடிய கூட பிரெட்டுக்கு பாவிக்கிறாங்க. மனித முடிய அது ஒரு பவுடராக மாற்றி பிரெட்டுக்கு பாவிக்கிறாங்க. அங்கதான் ஜம்மியத்துல் உலமா ஹலாலுடைய விஷயத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறது. நேரடியாக போயிட்டு ஹலாலுக்கு நுழையல்ல. பார்லிமெண்ட் 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி ஜம்மியத்துல் உலமாட்ட கேட்டுக்கொள்கிறது. அந்த நேரம் பொறுப்பாக இருந்த என்னுடைய கண்ணியத்துக்குரிய முபாரக் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ரியால் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் மெக்சிஸ் பிரீமாவுக்கு முதலாவது ஹலால் சான்றிதழ் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, ஜம்மியத்துல் உலமா அந்த பொறுப்பை எமக்கு 2003 தந்த நேரத்திலிருந்து
நாம பயணிச்சு அந்த பயணம் அதுல ஒரு கெசட் ஒன்று பண்ணப்பட்டுச்சு. அந்த கெசட் 2006 பண்ணப்பட்ட கெசட். அந்த 2006 பண்ணப்பட்ட கெசட்ல சொல்றாங்க, ஜெமியத்துல்லமாவோட அனுமதி இல்லாம இந்த நாட்டுல ஹலால் சான்றிதழ், ஹலால் என்ற பேரை கூட பாவிக்க கூடாது என்ற ஒரு கட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தார். ஆனால் அதை நாசப்படுத்தினதும் ஒரு முஸ்லிம் தான். முஸ்லிம் தான் நாசப்படுத்தினது. கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களால தான் சில அநியாயங்கள் நடக்கிறது. கண்ணை தெரியாம, உண்மையை தெரியாம, விஷயங்கள் அறியாம அனாவசியமான சந்தேகங்களை உருவாக்குறதுனால இந்த ஃபித்னா. நாங்க இந்த 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 அமர்வுல நிப்பாட்டுறோம். அதுக்கு முந்தைய உள்ளது நடுவில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த எல்லாரும் இருந்து விட்டார்கள். சுசாந்த ரத்நாயக் என்ற சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருந்தவர். அங்குதான் நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணினோம். சும்மா ஹேண்ட் ஓவர் பண்ணல. அந்த நேரம் இந்த நாட்டுக்கு வருமானம் அது $1.5 பில்லியன் ஆக இருந்துச்சு. எங்களுக்கு செஞ்ச அநியாயத்தால நாங்க அதுக்கு பதுவா செய்யல. ஒரு நாளும் நாங்க துவா தான் செய்யறோம். எங்களுக்கு செஞ்ச அநியாயத்தால ட்ரெஷரி பில்லுக்கு என்ன நடந்துச்சு என்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு வருமானம் வந்ததை இதை டார்கெட் பண்ணி 880 மில்லியன் அல் காய்தாக்கும் தாலிபானுக்கும் கொடுக்குறீங்கன்னு எங்கள் மீது அபாண்டத்தை சுமத்தி. ஆனா அந்த நேரத்துல நாங்க நிதானத்தை இழங்கல, அமைதியாக இருந்து பண்பாக நடந்து இந்த பயணத்தை முன்னெடுத்து போனதுனால அல்லாஹு தஆலா அந்த ஹலால் நிறுவனம் இன்றும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுல நாங்க ஒரு பலவந்தத்தின் பேர்ல தான், இது நிர்பந்தத்தின் பேர்ல தான் இது கொடுக்க வேண்டியது வந்தது. ஆனால் வேற யார்ட கையில கொடுக்கல. முஸ்லிம்கள்ல தெரிவு செய்த நாட்டுல முக்கியஸ்தர்கள் இதெல்லாம் நான் சொல்லிட்டு போனா இதெல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அந்த நேரத்துல நாங்க தெரிவு செய்த டாக்டர் ரிஸ்வி ஷரீஃப், அதே நேரத்துல சுகைனமாக இருக்கிறாங்க 2 பேர், அலி ஃபத்தார் அலி. இந்த வாலிபர் வாழ்க்கையில இந்த வாலிபர் அவர் சுகைனமாக இருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு நல்ல முதலாக்கி கொடுக்கணும். இவங்க எல்லாருக்கும் நான் தான் பேசுறேன். நம்முடைய மாமனார் இப்ராஹிம் ஆஜார் அவர்கள், முபாரக் ஹசரத், எங்களுடைய அந்த நேரம் கலீல் ஹசரத், அந்த நேரத்தில் இருந்த நிறைவேற்றுக்குழு எல்லாரும் உதவியாக இருந்தார். நாங்கள் இந்த துறை சார்ந்தவர்களை அறிமுகப்படுத்தினோம். துறை சார்ந்தவர்கள் தைரியமாக வந்து இதை எடுத்தார்கள். எப்படி இதுக்கு இன்றும் அன்றே நாங்கள் பொறுப்பாக இருந்தோம். ஷே அகார் பொறுப்பாக இருந்தார்கள், ஷே அப்துல் நாசிர் பொறுப்பாக இருந்தார்கள், முபாரக் ஹசரத் பொறுப்பாக இருந்தார்கள், அது பிறகு ஷேக் இலியாஸ் பொறுப்பாக இருந்தார்கள், முஃப்தி மஃபாஸ் பொறுப்பாக இருந்தார்கள், இப்ப ஷேக் ஹர்கம், ஷேக் முஸ்தபா ரதா, ஷேக் இன்சாஃப் இவர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள். உலமாக்களுடைய கண்காணிப்போடு தான் இது நடக்கிறது. உலமாக்களுடைய ஃபத்வாவோடு தான் நடக்கிறது. ஃபத்வாவுடைய ஒரு சைடை மட்டும் நான் விவரிக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இன்று திரும்ப அல்லாஹ் அந்த நிறுவனம் வருமானம் இந்த நாட்டுக்கு 1.7 பில்லியன் வந்திருக்கு. இது தனியே பேசப்பட வேண்டும். இதை பற்றி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எடுத்து நான் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். இங்கிருந்து யாரும் போகாதீங்க, இதை உங்களோட போன்ல எடுக்காம தயவு செய்து எங்களுடைய கடந்த 3 வருட பயணம், இது ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், இதை கட்டாயம் உங்களோட போன்ல எடுத்துட்டு போங்க. இது ஆங்கிலத்தில் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் தமிழ்ல வெளியாகும். இதுல எல்லா விவரங்களும் தரப்பட்டிருக்கிறது. இதை நீங்க படிச்சு ஜெமித்துலமாண்டா என்ன கடந்த 3 வருஷம் 2022 இருந்து 25 வரைக்கும் எப்படி பயணிச்சிருக்கிறோம் என்பதை இதுல நீங்க படிச்சு கொள்ளலாம். எல்லாரும் கட்டாயம் இதை எடுத்துட்டு போங்க. கண்ணியமானவர்கள், அடுத்து பாப்பீங்க என்று சொன்னா இந்த நாட்டுல 2005 ஒரு கிடைச்ச ஒரு பாக்கியம் தான் சில முக்கியஸ்தர்கள் மௌத்தாகிட்டார்கள். ஜஸ்டிஸ் ஜமீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிஸ்டர் அலிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜஸ்டிஸ் எங்கட மிஸ்டர் மரிக்கார் ரஹ்மத்துல்லாஹி. மிஸ்டர் மரிக்கார் அவர் சென்ட்ரல் பேங்குக்கு போயிட்டு கவர்னரோட பேசினது, அந்த கவர்னருக்கு உடன்பாடுக்கு கொண்டார். இந்த நாட்டில் எங்க முஸ்லிம்களுக்கு வட்டி இல்லாத இஸ்லாமிய பொருளாதார முறை வேணும் என்பது இன்றைக்கு ஹயாத்தோடு இருக்கக்கூடிய PC ஃபாய் முஸ்தபா அவர்கள், டாக்டர் ரஃபீக் காசிம் அவர்கள், PC அலி ஷப்ரி அவர்கள், இன்னும் பலரும் முயற்சி செஞ்சதனூடாக பார்லிமெண்ட்டுடைய ஆக்ட்ல மாற்றம் வந்தது. பார்லிமெண்ட்டுடைய முன்னே அப்படி இதை நாங்கள் உலகளாவிய ரீதியில பார்க்கிறோம். உலமாக்கள், இந்த உலகளாவிய ரீதியில் உள்ள உலமாக்களை பார்க்குறீங்க. முஃப்தி தக்கி உஸ்மானிலிருந்து, மௌலானா யூசுப் பின்னூரிலிருந்து, அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த இலங்கையில ஜாமியா நலிமியால் இருந்த டாக்டர் யூசுப் தலால் அலி, இந்த இது வந்து ஜாமியா நலிமியாவுடைய டாக்டர் ஷுக்ரிக்கு முதல் இவர் யூசுப் பின்னூர் ரஹ்மத்துல்லாஹியுடைய மாணவர். இந்த உலகத்தில் மிக
பிரபல்யமான இஸ்லாமிய வங்கித்துறையில இவர் அமெரிக்காவில் இருக்கிறார். யூசுப் பின் ரஹ்மத்துல்லாஹி மாணவர். அவர் ஜாமியா நலீமியாவை பல வருடங்கள் அவர் நடத்தினார். அவருடைய மிக நெருங்கிய நண்பர் தான் முஃப்தி தக்கி உஸ்மானி அவர்கள். இவர்கள் ரெண்டு பேரும் தான் இதோட சேர்ந்து உலகத்தில் உள்ள ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி, சூஃபியாக்கள் உள்ள உயர் கட்டத்தில் உள்ள நல்ல புத்திஜீவிகள், துறை சார்ந்தவர்கள், உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இது உருவாக்கப்பட்டது. அதனுடைய அந்த பின்புலம் தான் இலங்கைக்கு கிடைச்ச பாக்கியம். சுப்ஹானல்லாஹ். 1994 முஃப்தி தக்கி உஸ்மானுடைய வருகை, அவர்களுடைய வருகையினுடைய பாருங்க. இதுல நீங்க எடுத்தீங்கன்னா இது பெரிய ஆள். இவர் ஷாஃபி மதஹ்புடைய இன்றைக்கு ஹயாத்தில் இருக்கிறார். நிசாம் யாக்கூபி பஹ்ரைன்ல அவர் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தீங்கன்னா அதிசயமான காரியங்களை செய்கிறார். எங்கெங்க மக்தூதா ஷாஃபி ஃபிக்ஹ் இருக்குதோ அவர்கிட்ட போனீங்கன்னா அதை நீங்க கடல் போல எடுத்துக்கொள்ளலாம். நிசாம் யாக்கூபி பஹ்ரைன்ல இவர் ஷேக் தரீத் சித்திக் அல் தரீத் மாலிகி மத ஷூராவை சேர்ந்தவர். இப்படி பஹ்ரைன்ல இவர் ஒமானை சேர்ந்த ஷேக் கலீல் அவர்கள், இப்படி பலரும் அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் இந்த துறையில உலகளாவிய உலமாக்கள் உடைய பாரிய முயற்சி தான். அல்லாஹு தஆலா முஃப்தி தக்கி உஸ்மானி 1994 இங்கு வருகையினூடாக அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை கொடுத்தார். அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் ஒவ்வொருவரும் படிக்கணும். பாகிஸ்தான்ல உலகத்தில் ஆக செல்வாக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்டாக அந்த சென்ற நூற்றாண்டுல கொடுக்கப்பட்டது. 1500 பக்கங்கள், 250 பக்கம் தக்கி உஸ்மானி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். வங்கிக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமான பங்களிப்பு செய்தவர்கள் இவங்க எல்லாரும். எனக்கு தெரியும், சலாவுதீன் ஹஸ்ரத் சொல்லுவாங்க, நான் பாரியில ஓத போறதுக்கு முதல் 6 வகுப்பு மட்டும் தான் படிச்சிருக்கிறேன். நியாஸ் ஹஸ்ரத்தும் ஸ்கூல்ல பெருசா படிச்சிருக்கல. ஆனா இவங்களுக்கு அல்லாஹ் லிங்குவிஸ்ட் மொழிகளை கொடுத்திருந்தான். அவர்கள் போய் வியாபாரத்துல லாபம் நஷ்டம் உதாரமா முஷாரான்னு வரதானே செய்யும். அதுல சில நிர்வாகம் வேற, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் வேற, மஸ்ஜிதுடைய இமாம் வேற. ஷரியா போர்டுல வாரவங்க எல்லாம் பணத்தோட சம்பந்தப்படுறது இல்ல, சட்டத்தோட சம்பந்தப்படக்கூடியவர்கள். இது நல்ல விலை கொள்ளணும். மஸ்ஜிதுடைய இமாமும் நிர்வாகிகளும், நிர்வாகிகள் தான் வக்ஃப் போர்டுக்கு கணக்கு சொல்லணும், மஸ்ஜிதுடைய இமாம் அல்ல. அதனால ஷரியா போர்டுல உள்ளவர்கள் அதுக்குள்ளவர்கள் அல்ல. ஷரியா போர்டு இந்த நாட்டுல MMDL எத்தனையோ விஷயங்கள்ல நாங்க விரும்புறது நடக்காது. பலதார மனம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல பலதார மனம் அது யாரிடத்திலையும் கேட்டு செய்ய வேண்டியது இல்லை. ஆனா எங்கட முன்னார்கள் அந்த காலத்துல கூட பலதார மனம், அது திருமணம் நடக்கிறண்டா காதிக்கு சொல்லணும், பள்ளியில போர்டுல போடணும், அப்படிதான் இருக்குது சட்டம். இப்ப இதெல்லாம் மாத்தி அப்படி இப்படி செய்யுங்கன்னு நாங்க சொல்ற மாதிரி நடக்க மாட்டாது. என்ன உலகம் ஒரு வித்தியாசமான இடத்துல நிக்குது. அதனால சில விஷயங்கள் எங்களால் அடைஞ்சு கொள்ள இயலாது. இவ்வளவு அடைஞ்சிருக்கிறது. மாலா யுதரக்கு குல்லுஹு லா யுத்ரக்கு ஜுல்லு, சம்திங் பெட்டர் தென் நதிங். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் தான் ஷேக் முஃப்தி யூசுப், ஷேக் ஃபாசில், ஷேக் அப்துல் நாசர் இவர்கள் ஜமியத்துல் உலமா ஊடாக 2005 ஜமியத்துல் உலமா 2003 எடுத்த ஒரு தீர்மானம் தான் இஸ்லாமிய பொருளாதாரத்தின் இந்த நாட்டுக்கு நாம் மேம்பாடு கொண்டு வர வேண்டும், சென்ட்ரல் பேங்கோடு பேச வேண்டும். அல்லாஹ் இன்றைக்கு அந்நிய நிறுவனங்கள் இன்றைக்கு கொண்டு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறார், அவர்கள் முஸ்லிம்களை வச்சுக்கொள்ளணும், முஸ்லிம்கள் இது இல்லாட்டி வரமாட்டாங்க என்றதுக்கு தானே வராங்க. ஆனா அதுல ஜமியத்துல் உலமா இப்ப எந்த நிறுவனத்துக்கும் எப்படி ஹலால் சான்றிதழ் ஜமியத்துல் உலமா எந்த நிறுவனத்துக்கும் கொடுக்கிறது இல்லையோ, முந்தி கொடுத்தோம், பார்லிமெண்ட்டுடைய ரெக்வெஸ்ட் பண்ணி கொடுத்தோம், ஸ்டடி பண்ணி கொடுத்தோம். இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் எங்களை சபபாக மாத்தினான். அதே போல இஸ்லாமிய பொருளாதாரத்தையும் நாம மேம்படுத்துறதுக்கு இந்த நாட்டுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நாடு அந்த நேரத்துல 2005 இருந்து சரியா பயணிச்சு இந்த நாடு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இந்த கல்ஃப்ல நாட்டுல உள்ளவர்களை கூப்பிட்டு இருந்தா எங்கட நாட்டுல இப்படி இருக்குன்னு கோடான கோடி பில்லியன்களை கொண்டு சேர்த்திருக்கிறான். அதுக்கு மாற்றமாக இதை விமர்சிச்சு இதுக்கு அவகாசம் கொடுத்து இதை பேச வச்சு இதை பத்தி மிக தவறான வார்த்தைகளை பரப்பின காரணத்தினால 500 வீடுகளே நாங்க சல்லி கட்டி செஞ்சோமே, அதே நீங்க கொடுக்காத மக்களே எங்கட பொருளாதாரத்தை கொண்டா தருவீங்களான்ற ஒரு கேள்வி வரதானே செய்யும். இதுவரைக்கும் 500 வீடுகளை கட்டி கொடுத்த பணம் எங்க போச்சு? அந்த 500 வீடுகளும் தேங்கி நிற்கிறது 20 வருஷமாக. சுனாமிக்கு கட்டி கொடுத்த வீடுகள்
இதெல்லாம் நாங்க பேசுறது இல்லை. நாங்க மிச்ச அமைதியாக, நிதானமாக, தூர்நோக்கத்தோட ஒரு எல்லா விஷயத்தையும் எனக்கு தந்த நேரம் அது முடிய போகுது, எனக்கு பேசி முடிக்க இயலாது. கண்ணியமானவர்களே பாருங்க, 2005 எப்ப நாங்க இந்த நாடு தீர்மானிச்சதோ, பார்லிமெண்ட்ல ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், பேங்க் என்று சொல்லக்கொள்ள பேங்க்ல வியாபாரம் செய்யலாது, பணத்தை கொடுத்து பணத்தை எடுக்கிற வேலை மட்டும்தான் பேங்க் செய்யணும். ஆனா இந்த 2008 அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், இன்றைக்கு வாழக்கூடிய இந்த 3 பேரும், மௌத்தானவர்கள பேரை சொல்லிட்டேன், ரஃபீக் காசிம் அவர்கள், பிசி ஃபாயிஸ் முஸ்தபா அவர்கள், அலி ஷப்ரி அவர்கள். இவங்க எல்லாரும், அலி ஷப்ரி தகாஃபுல்லையும் இருந்தார், ஃபாயிஸ் முஸ்தபா அமானால இருந்தார். அதே நேரத்தில் டாக்டர் ரஃபீக் காசிம் அவருக்கு ஆவர்ட் யூனிவர்சிட்டி டாக்டர் பதவியை கொடுத்திருக்கிறது. அவர்கள் செய்த முயற்சி தான் இந்த நாட்டுக்கு முன்னோர்கள் MMDA வக்ஃப பெற்று தந்தது போல இஸ்லாமிய பொருளாதாரத்தை இவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள். அதுக்கு நாங்க நன்றி உள்ளவர்களாக இருக்கோமே தவிர விமர்சிச்சு பேசி கொச்சப்படுத்தி ஜமியத் உலமா அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாளாக வைத்திருக்கிறான். ஏன் இதை நாங்க எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றுக்குள் முடிவெடுத்து இப்படி ஒன்றை இன்றைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இதுதான் அன்றைக்கும் செஞ்சோம். நாங்க உஃப தலைவர்கள், வங்கி குழு, பொருளாதார குழு என்று 2003-4 அமைக்கப்பட்டு அதுக்குள்ள உலமாக்களை தெரிவு செய்து அவர்கள ஷேக் அப்துல் நாசருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அவரு பெரிய ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு படிச்சவர் இல்ல, ஆனா இங்கிலீஷ் காலேஜ்கள்ல படிச்சவரை விட ஆளுமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு மொழி ஆற்றல் இருக்குது, ரஹ்மானியுடைய ஒரு சொத்தாக இருக்கிறார். அவர் செக்ரட்டரியாக இருந்தார். அந்த நேரத்தில் ஒவ்வொரு டிராப்டையும் படிச்சு அவருடைய டிராப்ட பாருங்க. அடுத்து அவர் செய்த இந்த டிராப்ட் இது பப்ளிக் பேப்பர்ல போடப்பட்டது, அவருடைய சிக்னேச்சர்ல போட்டிருக்கிறோம். இந்த கடிதங்களை எடுத்து பாருங்க. முதாரபா முஷாரகா என்பதை ஜமியத் உலமா 20 வருஷத்துக்கு முதல் கொடுத்த தீர்மானம், அதன்படிதான் நடக்குது. ஆனா நாங்க சொல்லிட்டோம், நான் இன்றைக்கு ஒரு வங்கில இருக்கிறேன்டா அது முகமது ரிஸ்வி இருக்கிறார், ஜமியத் உலமா இல்ல. அதுல ஷேக் ஃபாசில் இருக்கிறான்டா, ஃபாசில் இருக்கிறார், ஜமியத் உலமா இல்ல. அப்படின்னா ஜமியத் உலமால எல்லாமே விட்டுட்டு நாங்க வீட்டுல போயிட்டு உட்கார வேண்டி வரும். எங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்குது, அதை இலக்கு அடையிறதுக்கு. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், உங்களுக்கு ரைட்ஸ் ஆஃப் கிளைமிங் எதையும் போயிட்டு கேட்கலும், போயிட்டு கேளுங்க. போயிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் தான், நீ ஷரியா போர்டுக்கு என்ன சொல்லி கொடுக்கறான்னு கேளுங்க. போயிட்டு இன்ஃபர்மேஷன் அப்ப கிடைக்கும். அப்ப நீங்க கண்ணீர் வடிப்பீங்க, என்ன கொடுக்கறாங்கன்னு பார்க்கல. கண்ணியமானவர்களே, இந்த ஸ்டாண்டர்ட் 2008 எடுத்துட்டோம். 2003, 2004, 2005, 2006, 2007, 2008 வரக்குள்ள ஜமியத் உலமா இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். இது ஃபினான்ஸ் டைம்ஸ்ல சொல்லி இருக்கிறோம். நாங்க இதுக்கு பிறகு பீப்பிள்ஸ் லீசிங்கோ சிலிங்கோ எதுக்குமே நாங்க சர்டிஃபை பண்ண மாட்டோம். இண்டிவிஜுவல் உலமாக்களுடைய வேலை, அவங்க இதை பண்ணிக்கொள்ளட்டும். பள்ளியுடைய இமாம் தானே பதில் சொல்லுவார், தொழுகை சரியா பிள்ளையாண்டு. அது மாதிரி ஹலால்ல இருக்கக்கூடியவர்கள் தான் பதில் சொல்வார்கள் அல்லாஹ் கிட்ட. அன்றைக்கு நான் ஷகார் முபாரக் இருந்தோம், அது பிறகு இலியாஸ் முஃப்தி மஃபாசிம் இருந்தாங்க, அது பிறகு முஃப்தி ஜாவேத் இருந்தார், இப்ப ஷேக் அர்கம் எல்லாம் இருக்கிறாங்க. அதுல முன்பின்னாக அவங்க தானே பதில் சொல்லணும், நாங்க தானே பதில் சொல்லணும். இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபருடைய அது காரியமாக இருக்கும். இது அல்ஹம்துலில்லாஹ் இது ஆரம்பிச்ச வரலாறு. போங்க ராஜா, உலகத்துல பாருங்க, மலேசியா, சவுதி, UAE, இந்தோனேஷியா, ஜோர்டான், பஹ்ரைன், குவைத், பாகிஸ்தான், ஈரான், கத்தர், ஒமான், டர்க்கி, இவ்வளோ நாடுகள்ல இந்த 12 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள்ல எல்லாம் கொடுத்திருக்கிறான். 14வது இடம் ஸ்ரீலங்காக்கு. இது சில முக்லிசீன்களுடைய முயற்சி. இதுக்கு நன்றி செலுத்துங்க, படிங்க, உங்களோட உலமாக்களை உருவாக்குங்க. அப்பதான் இந்த பயணம் முன்னெடுத்து போக இயலும் என்றதை வேண்டிக் கொண்டு, கண்ணியமானவர்களே, உலகத்துடைய ஃபத்வாக்குள் நிறுவனங்களும் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நான் விரிவாக உங்கள்கிட்ட 2-3 விஷயங்களை சொல்கிறேன். ஒன்னாவது, இதுல தயவு செய்து இறங்க, இதை எல்லாரும் டவுன்லோட் பண்ணி கொண்டு போங்க, இந்த விஷயத்தை எடுத்துட்டு போங்க. நேத்து எனக்கிட்ட புரான் ஹசரத் ஒரு விஷயத்தை கேட்டாங்க, இந்த அமர்வு ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்களே, இந்த அமர்வுடைய நோக்கம் என்ன? எத்தனையாக பிரிக்க போறீங்க? ஒரு படி வண்டி ஒன்று PJ 6582 ஒரு படி, இது அவசரமா இருக்கு சொல்றாங்க. தயவு செய்து இதை கொஞ்சம் எடுங்க. இதுல எங்களுக்கு பிரிண்ட் பண்ண போனா இன்னைக்கு பிரிண்ட் காஸ்ட் ஹை ஆக இருக்கு. அதில் அவங்க சொன்னாங்க தானே பண விஷயம்.
இப்போ உங்களோட உள்ளத்துல வரணும். நீங்க போயிட்டு பின்னுக்கு ஹசரத்தை கூட்டிட்டு போயிட்டு ஆடிட் எடுத்து கொஞ்சம் பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போல இந்த ரோட்ல மீடியால அல்லாஹ்வுக்காக முஸ்லிம்கள்ட்ட வேணும். நான் இங்க பார்த்தேன், எங்கட அமீனானா இருக்கிறீங்களா? அமீனானா வந்திருந்த இல்லையா? நியாசாஜா, நான் 2 பேரை இங்க கண்டேன். இவங்க 2 பேரும் ஜமியத்துல் உலமாக்கும் இந்த நாட்டுக்கும் சில துவேச முயற்சிகள் நடந்த நேரத்தில் ரன்முத்து ஹோட்டல்ல நானும் முபாரக் ஹசரத்தும் 12 அமர்வுகள் செய்திருக்கிறோம். டிஃபென்ஸ்ல இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்காக வேண்டி என்ன அமீனான் அவர்களோட சேர்ந்து பல முயற்சிகள் அந்த நேரத்தில் ஹில்மி அகமது பலரும் சேர்ந்து முஸ்லிம் கவுன்சிலும் ஜமியத்துல் உலமாவும் சேர்ந்து இந்த நாட்டுடைய தீவிரவாதம் வரக்கூடாது என்பதற்கு பல முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். சில பிக்குமார்கள் அழைத்து ரன்முத்து ஹோட்டல் எல்லாம் அவங்களுக்கு அந்த ஹோட்டலே இல்லாமல் போயிருச்சு. எல்லாம் அவங்களுக்கு அமீர் அவர்களுக்கு எல்லாம் உயர்ந்த பாக்கியத்தை நசிபாக்கணும். இவர்களோட சேர்ந்து ஜமியத்துல் உலமால நாங்க அந்த நேரம் இந்த துவேஷத்தை எழுப்பாம இருக்கிறதுக்கு பல மாதங்கள் அந்த அமர்வுகளில் ஈடுபட்டோம். கண்ணியமானவர்களே, இப்ப இந்த அமர்வு நடக்க போகுது, அப்படித்தானே? இந்த அமர்வு நான் பொறுப்பெடுத்தேன். புரான் ஹசரத்து கிட்ட நாங்க ஏற்கனவே எடுத்த முடிவு, கொஞ்ச நேரம் இதுல ஈடுபடுவோம். எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற டைம் 2:10 வரைக்கும். 2:10க்கு இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்ளலாம். 2:15 வரைக்கும் போங்க. என்னைய நீங்க பேச விட்டீங்கன்னா நான் உங்களை அசர் வரைக்கும் உட்கார வைப்பேன். எனக்கும் பசிக்குது, எனக்கும் டயபெட்டிக், நான் கடையாப்பும் சரியா சாப்பிடல, பசிக்குது. நான் ஏதோ சாப்பிடணும்னு போனேன், மறந்துட்டேன் இதால. இப்ப நீங்க உட்கார போறீங்க. எத்தனையா பிரிக்கிறீங்க முஸ்லிம் மேனேஜர்? வாங்கல மேனேஜர் கொஞ்சம் முன்னுக்கு. எங்கட ஜவாயர் மேனேஜர் முன்னுக்கு வாங்க. தயவுசெய்து சீக்கிரமா வாங்க. இப்ப அவர்கள் அறிவிப்பார்கள் எத்தனையாக பிரிக்கிறது என்றது. அதுல போயிட்டு எனக்கு ஃபத்வா இருக்குது. சல்மான் ஹசரத் அதுல உட்காருவாங்க. எங்கட கலீஃபா வந்திருக்கிறாங்க. இஹ்சானுதீன் ஹசரத் வந்திருக்கிறீங்க தானே? வந்தாங்களா? வந்த மாதிரி இருந்துச்சுங்கன்னா அவர்கள் இல்லாட்டி நானும் உட்கார இன்ஷா அல்லாஹ். வெளியீட்டுக்குழு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. வெளியீட்டுக்குழு, ஃபத்வா குழு, பெண்கள் விவகாரம். அதுல ஜாஃபர் ஹசரத்தும் சல்மான் ஹசரத்தும் நானும் அந்த இஹ்சானுதீன் ஹசரத்தும் ஒரு அமர்வாக பெண்கள் விவகாரம், ஃபத்வாவுடைய விஷயம், வெளியீட்டு சம்பந்தமா இங்க வந்திருக்கக்கூடியவர்களை எப்படி பிரிக்கலாம் என்று மேனேஜர் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா எப்படி பிரிக்கலாம் என்று. என்ன மாதிரி ஹிலாலும் பிரான்சஸும் எங்களுடைய மீடியாவும் இது புர்ஹான் ஹசரத்தோட இருக்கு. நாங்க எத்தனையா பிரிக்க போறீங்க? 7ஆக பிரிக்கிறீங்க. அப்ப இங்க இந்த இடத்துல 7 சிரமமாக இருந்தா கொஞ்சம் மேலே உட்காரலாம். ஒரு 3 மேலையும் 4 கீழையும் அப்படி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அப்ப மூத்தவர்கள் உலமாக்கள் புர்ஹான் ஹசரத் கீழே இருக்கட்டும். உமர்தீன் மௌலவியை கட்டாயம் மேல அனுப்புங்க. அவர் வாலிபர், மாஷா அல்லாஹ். ஜம்மு செய்யல இன்றைக்கு அவர். அது ஜம்மு செஞ்சாலும் மறுவத் மீட்டி தொழ வேண்டி வரும். அப்ப இந்த புர்ஹான் ஹசரத் உமர்தீன் ஹசரத்துக்கு 3 கொடுத்திருக்கிறீங்க. என்னது இது? அப்துல் காலிக் ஹசரத், ஹாஷிம் சூரி ஹசரத் கீழே இருங்க சமூக சேவை விஷயத்துல. அப்துல் காலிக் ஹசரத்தும் கீழே இருங்க. 2 உப தலைவர்கள் வாலிபர்கள், ரிதா ஹசரத்தும் உமர்தீன் ஹசரத்தும் மேல போங்க. அப்ப மற்ற இதுகள் எல்லாம் இப்படி சேர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா இந்த 14 விஷயத்தை பார்த்தீங்க. தயவு செய்து நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, மீடியாவா புர்ஹான் ஹசரத்தோட கொஞ்சம் முன்னுக்கு வந்து வலது பக்கத்துல உட்காருங்க. பிரான்சஸ்ல உள்ள உலமாக்கள் உட்காருங்க. எல்லாமே ஒன்றுல வந்து உட்கார்ந்துடாதீங்க. இந்த பிரிக்கப்பட்டிருக்கிற 7 மேனேஜர் அவர்கள் சொல்வார்கள். அது மாதிரி அமர்ந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த அமர்வை முடிச்சிட்டு அது